தேமுதிக திமுகவுக்கு போனதுக்கு முன்னாடி தேமுதிகவுடைய கடந்த கால கொள்கைகள், கேப்டன் விஜயகாந்தனுடைய பேச்சுக்கள், சகோதரி பிரேமலதா பேசிய பேச்சுக்கள், விஜயபிரபாரம் பேச்சுக்கள், தேமுதிகவுடைய நிர்வாகிகளுடைய பேச்சுக்கள் எல்லாம் இப்போ வலைதளத்தில் வந்துக்கிட்டே இருக்கு, குமிஞ்சிக்கிட்டு இருக்கு. அந்த பேச்சுக்களை பூரா பார்த்தீங்கன்னா திமுகவோடு இன்றைக்கு தேமுதிக கூட்டணி சேர்ந்திருப்பது சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது. அது கொள்கை ரீதியான கூட்டணி அல்ல, கொள்ளையடிப்பதற்கான கூட்டணி. அதிமுக தலைமையில், எடப்பாடியார் தலைமையில் அமைகின்ற கூட்டணி லட்சிய கூட்டணி. இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். விடியா திமுக ஆட்சியால் மக்களுக்கு விளைந்த கெடுதல் என்னென்ன? இங்கே சராசரி குடும்பத்தை பேசுகின்ற பொழுது கூட ஒரு குடும்பத்திற்கு அதிமுக ஆட்சியில், அம்மாவுடைய ஆட்சியில், எடப்பாடியார் ஆட்சியில் 30,000 செலவு வந்துச்சுன்னா, குடும்ப செலவு, இதர மளிகை செலவு, குடும்ப செலவு, பால் செலவு, சக்கரை செலவு, எல்லா அரிசி, எல்லா செலவும் சேர்ந்து 30,000 வந்துச்சுன்னா, இன்னைக்கு திமுக ஆட்சியில், விடியா திமுக ஆட்சியில் 80,000 வருது, 1 லட்சமும் வருது. கிட்டத்தட்ட 1.5 மடங்கு 2 மடங்கு கூடியிருக்கு. 1000 ரூபா கொடுத்துருக்கேன், கோடைக்கு வெயிலுக்கு ரூபா கொடுத்துருக்கேன்னு சொல்றதெல்லாம் மக்களை ஏமாற்றுகின்ற நாடகம். ஆகவே திமுக ஆட்சி மீண்டும் பொய்யை சொல்லி, பொய்யான வாக்குறுதிகளை சொல்லி ஆட்சிக்கு வருவதற்கான முஸ்தீப்பான வேலைகளை செய்கின்றது. அதற்கான பணிதான் தேமுதிகவை அவர்கள் வளைத்த வரலாறு. எப்படி தேமுதிகவை திமுக வளைத்தது என்ற வரலாறு இன்றைக்கு வலைதளங்களில் அழகாக வந்து கொண்டிருக்கிறது. அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். தேமுதிக இணைஞ்சனால கூட்டணி இன்னும் பலமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. தேமுதிகவுடைய நிர்வாகிகள் பேசுகின்ற பேச்சுக்கள் இன்றைய வாட்ஸ்அப் குரூப்பில், வலைதளங்களில் வந்து கொண்டிருக்கிறது. அத்தனை பேர் நொறுங்கி அதிமுகவில் இணைந்து கொண்டிருக்கிறார்கள். தேமுதிகவுடைய நிலைப்பாடு, அவர் எதற்காக கட்சியை கேப்டன் விஜய் அதை ஆரம்பித்தார் என்பதே நிலை மாறி அவர் இன்றைக்கு போய் திமுகவுடன் சேர்ந்து அதற்கான காரணங்களை சொல்லி பார்க்கிறார். அந்த காரணங்களை தேசிய முற்போக்கு திராவிட கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் அடித்தடி தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. அந்த கூட்டணி என்பது, அவருடைய வெற்றி என்பது பூஜ்ஜியமாகத்தான் முடியும்.